நேயர்களே, உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு கொத்தமல்லி, புதினா, இது புதினா, இது கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் வந்துட்டு எப்படி வந்துட்டு சேவ் பண்ணுறது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் ஆர்கானிக்காக வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு 4 நாளைக்குனாலும் அப்படியே வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இது ஆல்ரெடி மூடி போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்காக நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன் இது எப்படி போட்டு வச்சுருக்கேன்ட்டு. ஸோ பாருங்கள், இது வந்துட்டு எனக்கு ஹைட் பாத்திரமாக கிடைக்கல கொத்தமல்லிக்கு. அதனால் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கிடச்சிது, அதில் வேற போட்டு வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்படி மூடணும் ஃபுல்லாக. ஏன்னா பூச்சி, பறப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே பூச்சி இதுக்குள்ளே போகக்கூடாது இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் காத்தோட்டமாக, அடியிலலாம் காத்தோட்டமாக தான் இருக்கும், அடியில் கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கேன். அப்படின்னா கொஞ்சம் அடியில் கவர் தூக்கி விட்டுருக்கேன், நல்லா நீட்டாக மாதிரி. அதே மாதிரி தான் புதினாவும் பார்த்துக்கிட்டிங்களா. என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல, எடுத்து வந்து திரும்ப வந்துட்டு கவர் போடணும் இல்லைங்களா. அதனால் இதே மாதிரி தான் அதையும் வச்சுருக்கேன். புதினா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இலையெல்லாம் உள்ளே தள்ளியிருக்கேன், எந்த இலையுமே வெளியில் இல்லை. ஏன்னா வெளியில் இருந்தால் அழுகிடும், கெட்டு போயிடும். ஸோ அதனால் கவருக்குள்ளே எல்லாமே கழுவி விட்டு இது அடியில் இது வந்துட்டு நல்லா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது டே 1 இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை டெய்லி பார்க்குறேன். ஒரு 3 days கழித்து திரும்பவும் வந்துட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். இது நல்லா வந்துச்சுன்னா இது வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்பு. இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தாலும், கெட்டாமல் இருந்தாலும் நேச்சுரலாக அப்படியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் பண்ணி பார்க்குறேன். இது என்னோடய ஐடியா. ஸோ அதுதான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய்.